இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாம இயக்கத்தை பத்தி பல்வேறு விமர்சனம் செஞ்சார். அண்ணா திமுக ஒரு 2 மாசத்துக்கு முந்தி அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைப்பா சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க யாரையும் கூவி கூவி அழைக்கல, தானா எங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. உங்க கூட்டணி அப்படியா இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி பாரு. அது கொள்கை கூட்டணியா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க, வாக்குகள் சிதறாம அதை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுகிறது கூட்டணி. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணின்னு அறிவிச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி. பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது. அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கொள்கை வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைகின்ற கட்சிகளும் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டார். இந்த இடத்துல 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையே சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த திமுக தலைமையிலே அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அதிக இடம் வாங்கி வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நிலை. உண்மை முகத்தை அந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்பதுதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும். இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா? இந்த முறை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் இந்த தேர்தல் மூலமாக புகட்டுவார்கள். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோடு விட்டுற வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் வீணா போயிருந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க.
மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக அப்படி இருந்ததா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 10 ஆண்டுல 2011 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் இல்லாத வரலாறு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்தது அதிமுக அரசாங்கம். கொரோனா காலங்க, அந்த காலகட்டத்தில் கூட மருத்துவமனையை கொண்டு வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தது அம்மா இருக்கும்போது 6 2011 2021 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 5 ஆண்டு வருது, 5 ஆண்டு முடிய போது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணு. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டம் இரண்டா பிரிச்ச, செங்கல்பட்டு மாவட்டத்தை தனி மாவட்டம் ஆக்கின. தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டத்தை உதயமாகிச்சு. 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்த நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டம் திமுக ஆட்சியில் பிரிக்க முடிஞ்சதா? திறமை வேணும். எப்படி 4 ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்தேன். 4 ஆண்டு காலம் கடுமையான சோதனை. முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலம் குடி தண்ணீரை வசதி மக்களுக்கு கொடுத்து தங்குதடையாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2வது புயல், டெல்டா மாவட்டத்தில் கடுமையான புயல், கடுமையா மக்கள் பாதிச்சாங்க. அந்த புயல்ல மீட் எடுக்கிறதுக்குள்ள கொரோனா. ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது வெளியே போக முடிஞ்சுதா? நான் ஒன்னும் பொய் சொல்லுங்க, உண்மைதானே? எங்கேயாவது வீதியில் நடமாட முடிஞ்சுதா? வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. ஒரு புதிய வைரஸ், கொரோனா வைரஸ், காற்றில் எளிதாக பரவி மக்களை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு என்று கருதி மக்களை வீட்டிலேயே வைத்து பாதுகாத்தோம். விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியா போனேன். அப்ப கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து வெளியே போகாதீங்க, இன்னைக்கு உயிருக்கு ஆபத்துனாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. 32 மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளும் அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் எப்படி தடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தகுந்த உணவு கிடைக்குதா, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று கேட்டு அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ்ல பல்லாயிரக்கணக்கான உயிர் இழக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தாலே கொரோனா வைரஸ் பரவலுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட காரணத்தாலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். எந்தெந்த கொரோனா வைரஸ் எப்படி தாக்குது, அந்த நோய் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன அறிகுறி, அதுக்கு என்ன மருந்து, அந்த மருந்து கண்டுபிடிக்கல, அந்த மருந்து கண்டுபிடிச்சு அந்த சிகிச்சை அளிச்சா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட நிலையில கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மருத்துவர்களுடைய உதவியோட சிறப்பா செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் இல்ல, தொழிலாளர் பாதிக்க கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில 11 மாசம் விலையில அரிசி போட்டோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். கொடுத்தீங்களா? ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் சுட சுட 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள் இல்லத்திற்கே நேரடியாக சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்தை மூடுறாங்க. அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்ச காரணமாக ஏழைகளுக்கு மலிவு விலையிலே கிடைக்கின்ற அந்த அம்மா உணவகத்தை மூடுகின்ற அரசு தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன்
சுட சுட அற்புதமான உணவு அம்மா உணவகத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். எப்படி பொன்மனச்சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமை காப்பதை போல அதிமுக காத்தார்கள், அதிமுக அரசை நடத்தினார்கள். அவள் மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு அந்த இருவரும் தலைவருடைய பாதையிலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவ்வப்போது செய்து நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.